ரஞ்சித் டிபார்ட்மெண்ட்லேயே நம்பர் 1 ஆள். இந்த கேஸ்ல உன்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையா? யார் கொலையாளின்னு உன்னால இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா? சொல்லுங்க ரஞ்சித். குமார் ரிப்போர்ட்டிங் சார். வாங்க ரஞ்சித், ஒரு முக்கியமான கேஸில் உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. இட்ஸ் மை டியூட்டி சார். ஒரு 3 கொலை நடந்ததை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சங்கர், மணி, ராஜேஷ், அந்த 3 பேரும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது தற்கொலை இல்லை, கொலை. சார், இந்த கேஸ் க்ளோஸ் ஆகிட்டுங்களா கேள்விப்பட்டேன். இல்லை ரஞ்சித், இந்த கேஸை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஐயா, நம்ம எதுக்கு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? அதான்யா 3 மாதமாக இழுத்தடிச்சிட்டு கிடக்க அந்த சூசைட் கேஸு. அது ஏதோ இப்போ சிபிசிஐடி கைக்கு மாறி இருக்கிறான். அவர் இங்கே தான் வரேன்னு சொன்னார். ஆலைன்னு காணும், மணி வேற 10 ஆச்சு. சார், நம்ம இந்த கேஸ் முடிஞ்சதும் எனக்கு எஸ்ஐ போஸ்டிங் கன்ஃபார்ம் தானே சார்? கிடைக்கும். சார், ஏதோ இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஏதோ எலை போல்டு வரும்னு பார்த்தா இப்படி ஒரு சின்ன பையன் வந்துட்டுருக்குறேன். சல்யூட் சார். சார், ஐ எம். தெரியும்ப்பா, நீ வினோத் தானே? பிஎஸ்சி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். உன் அப்பா கூட ரிட்டையர்ட் ஐஜி, அம்மா தாசில்தார். இருந்தாலும் இந்த யூனிஃபார்மை நீ ரொம்ப லைக் பண்ணி போட்டிருக்கையா. ஐ ரியலி அப்ரிசியேட்டிவ். சார், இதெல்லாம் எப்படி? சார், அப்போ என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணுமே சார். யோ, இது யாரையா? சார், ஊருக்குள்ளே கேட்டு பாருங்க, இந்த அர்னால்டு அரவிந்த் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சரியா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நாங்கள் 2 பேரும் ஊரில் போய் கேட்டு வரட்டுமா? ஐயோ சார், சார் சரியா, கூல்டவுனியா. சரி, அந்த ஃபைல் கொஞ்சம் கொடு. சார், பட் ஐ எம் நாட் அரவிந்த். மை நேம் இஸ் அர்னால்டு அரவிந்த். யோ, என்னையா காமெடி பண்ற? பரவாயில்லையா, நான் உன்னை அர்னால்டு அரவிந்தனே கூப்பிடுறேன். ஹாப்பியா? ஐ ஆம் ஹாப்பி சார். சரி, இந்த கேஸ் தற்கொலை நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? சார், ரொம்ப சிம்பிள் சார். நல்ல குடும்பம், நல்ல வருமானம், சமுதாயத்தில் நல்ல பேர் சார். இப்படிப்பட்டவங்க எந்த விஷயத்துக்காக தற்கொலை பண்ணணும்? 2வது விஷயம் என்னன்னா, இவங்க 3 பேர் செத்தது எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. ஆமா, இதெல்லாம் அவனுக்கு யாரையா சொன்னது? சார், நான் தான் சார் கண்டுபிடிச்சேன். ஏய், நிஜமா சார்? யோ, பொய் சொல்லாதயா. நிஜமா சார்? ஸ்கூல் பிள்ளை ஒப்பிச்ச மாதிரி அப்படியே ஒப்பிக்கிற. இதுல இருந்தே தெரியுது நீ இதை கண்டுபிடிக்கலன்னு. ஏயா என்கிட்ட பொய் சொல்ற? சார், என்னோட ஃப்ரெண்டு ரிப்போர்ட்டர் பிரியா சொல்லி தான் சார் தெரியும். சாரி சார். பரவாயில்லையா, பரவாயில்ல. உன் ஃப்ரெண்டு பிரியாவை இப்போ மீட் பண்ணலாமா? இப்போ போனால் பார்க்கலாம் சார், வீட்டில் தான் இருப்பாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. இவனே கூட்டிட்டு வந்துறியா? ஹாய் பிரியா. ஹாய்டா. பிரியா, அந்த 3 பேர் கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும். சார் தான் தெரியுமே, ரஞ்சித் குமார், சிபிஐசிஐடி. அப்பா அம்மா இல்லை, மாமா மட்டும்தான். படித்தது காமராஜ் காலேஜ். கடைசியாக டெல்லியில் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்காரு. 3 முறை தமிழ்நாடு விருது, 1 முறை மத்திய அரசு விருது. டிபார்ட்மெண்ட்டில் இப்படி ஒரு பர்சன் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது. துப்பறிவாளர் ரஞ்சித் குமார். சரியான ஜோடி தான் போல. என்னடா? ஒன்றும் இல்லை, நீ அவரோட ஹிஸ்ட்ரியை சொல்கிற, அவர் என்னோட ஹிஸ்ட்ரியை சொன்னார், அதை சொன்னேன்.
வெரி ஸ்மார்ட் மிஸ் பிரியதர்ஷினி. போதும் சார், எங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும், நீங்கள் திரும்ப ஆரம்பிச்சிடாதீங்க. அப்புறம் பிரியதர்ஷினி, மேரேஜ் இன்னும் ஆகலை போலையே. என்னோட கேரக்டருக்கு செட் ஆகுற மாதிரி நான் இன்னும் யாரையும் பார்க்கல. இருந்தாலும் இவ்வளோ அழகாக இருந்துட்டு மேரேஜ் இன்னும் ஆகலைன்னு சொல்லும்போது எனக்கே சர்ப்ரைஸாக இருக்கு. இல்லை, புரியல. பொறாம லைட்டாக. சார், அந்த கேஸை பற்றியும் விசாரிக்கலாம். யூ ஆர் கரெக்ட். நம்ம இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? நோ ஃபர்ஸ்ட் காஃபி. எனக்கு காஃபி தான் பிடிக்கும். உங்களுக்கும்? எனக்கும் காஃபி தான் பிடிக்கும். எனக்கும் காஃபி தான் பிடிக்கும். எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. யோ, நம்ம இங்கே பொண்ணு பார்க்க வரல, கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். வாங்க உட்காரு. ஐயோ, ஸோ எப்படி பிரியா, இது சூசைடு இல்லை கொலைன்னு எப்படி கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க? இறந்த 3 பேருக்கும் விஷம் அவங்க உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக தான் செலுத்தியிருக்காங்க. அங்கே தான் கொலைகாரன் தப்பு பண்ணிட்டான். புரியலையே, எப்படி? இறந்த 3 பேருக்கு உடம்புலையும் ஒரே மாதிரியான பாய்சன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாய்சனோட நேம் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ் அஃப்கோர்ஸ், தட் இஸ் டாக்ஸியோபெடல். இந்த மருந்து சாப்பிட்டா அடுத்த நிமிஷமே உயிர் போயிடும். ஓ, அது மனுஷன் உடம்புல 10 ml போனாலே ஆள் உடனே காலி. அதே சமயம் அது நம்ம வயிற்றுல டைஜஷன் ஆகாது. அதே நேரம் அதை சாப்பிட்றவங்களுக்கு சாகிற வரைக்கும் நம்ம விஷம் தான் சாப்பிட்றோன்னு தெரியவே தெரியாது. பிரியா, ஆக்சுவலி இந்த இறந்த 3 பேருக்கும் காமனா ஏதாவது விஷயம் இருக்கா? இருக்கு சார். இவங்க 3 பேரும் லயன்ஸ் கிளப் மெம்பர். ஆனால் இதை தவிர அவங்களுக்குள்ள வேற எந்த சம்மந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டது கூட கிடையாது. இல்லை பிரியா, கண்டிப்பாக இவங்க 3 பேருக்கும் காமனா ஏதாவது ரிலேஷன் இருக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதை பாருங்க சார், இது 3 பேரும் இறந்த பிறகு எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. சந்தேகப்படுற மாதிரி இதில் எந்த ஒரு ஆதாரமும் தெரியல. இந்த வாயா, அட, புக்கு மாதிரி இருக்கு. அட, அதே புக்கு. என்ன 3 பேரும் ஒரே புக்கை படிச்சிருக்காங்களா? உயிரோடு விளையாடு. இன்னும் இந்த புக் எந்த ஷாப்பில் கிடைக்குதுன்னு கொஞ்சம் இமீடியட்டாக செக் பண்ணி எனக்கு சொல்ல முடியும்? ஓகே சார். அர்னால்ட், என்ன பார்க்குறாங்க? இந்த புக்கு எந்த கடையில் வாங்கினேன்? பக்கத்து புக் ஸ்டோரில். அப்படியா? சரி, ஓகே சார். ரஞ்சித், இந்த புக்கை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நான் படிச்சுட்டு தரேன். ஓகே பிரியா, கண்டிப்பாக. இந்த வச்சுக்கோ. பிரியா, நான் கொஞ்சம் அவசரமாக கிளம்புறேன். நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம். உள்ள வாங்க. சார், எங்களுக்கு ஒரு கேஸ் விஷயமா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. சொல்லுங்கள், என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். அதாவது உயிரோடு விளையாடுங்கிற புக்கு உங்கள் கடையில இருந்து சேல்ஸ் ஆகுது. ஓகே, அதை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக. புக் நம்பர் இருக்கா? இருக்கு சார். 73. இது மணின்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. மணியா? 59. இது ராஜேஷ்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. 93. இது
இதுக்கு சங்கர்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? சார் உங்கள் கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, ஓகே சார், தேங்க்யூ, நாங்கள் வரோம். சரி சார். சார், என் பொண்ணோட விஷயம். கவலைப்படாதீங்க சார், கூடிய சீக்கிரம் உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி தரோம். சரி சார். ஓகே. ஹலோ, ஹலோ, யார் பேசுகிறது? ரஞ்சித் சார், நான் பிரியா பேசுகிறேன். சொல்லுங்கள் பிரியா, என்ன விஷயம்? நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? பிரியா, நான் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கேன். ஓ, அங்கேயே இருங்க, நான் இப்போ உடனே வரேன். ஓகே பிரியா, நான் வெயிட் பண்ணுறேன். ஹாய், என்ன பிரியா அவசரமாக பார்க்கணும்னு சொன்னீங்க? அப்பா அம்மா ஃபோன் பண்ணாங்க, வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம். ஏய், நல்ல விஷயம் தானே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். விளையாடாதீங்க ரஞ்சித். சரி, இப்போ உங்கள் வீட்டில் பார்க்க வேணாம்னு சொல்லலாம்ல? ஆமாம், உடனே வீட்டில் கேட்டுருவாங்க. அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு சொல்லு. ம், என்ன பார்க்குற, மாப்பிள்ளை யாருன்னு சொல்லணுமா? ஏய் மேடம், பப்ளிக். கூல் கூல் மேடம், இந்த கேஸ் முடியட்டும், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே? ஹேய், நல்ல நேரம். கேஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது, இந்த கேஸில் ஒரு முக்கியமான க்ளூ என்ன கிடச்சிருக்கு. பிரியா, என்ன சொல்கிற, சொல்லு என்ன? ஆமாம் ரஞ்சித், நேற்றுக்கு நீங்கள் ஒரு புக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த புக்கை நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். இதே மாதிரி அந்த புக்லேயும் 3 கொலை நடந்திருக்கு. பிஸ்னஸில் தன்னை ஏமாத்தின எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கான். ரிப்போர்ட்டிங் சார். உடனே கிளம்பி சூப்பர் மார்க்கெட் வாங்க, நம்ம ரைட்டர் ஜீவாவை பார்க்க போகணும். எஸ் சார், வரேன். என் கூட சேர்ந்து கதை எழுத வந்துருங்களேன். நல்ல அருமையாக யோசிக்கிறீங்களே. வாட் யூ மீன்? சார், பணத்துக்காக கொலை பண்ண நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை. 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட என்கிட்ட சொத்து இருக்கு. அதுக்கப்புறமும் எதுக்கு நான் கதை எழுதி சம்பாதிச்சிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன், அப்படித்தானே? என் ஃப்ரெண்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கான், அதுக்குள்ள பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். யூனோ, என்னோட கார்பரேட்ஸ் முதற்கொண்டு அவன் பேர்ல தான் இருக்கு. உனக்கு தெரியுமா? சார், உண்மையாகவே அவங்க அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். குழப்பமா இருக்கு சார். இந்த கதையை நீங்கள் எழுதுனதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஆட போடா, இந்த கேஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்.
ஹலோ. சொல்லு பிரியா. ஹாய். மீட் பண்ணலாமா? என்ன சடனாக மீட் பண்ணலாமான்னு கேட்குறேன். வீட்டில் யாரும் இல்லை, அதான். ஓகே பிரியா, வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஹலோ. என்ன அப்படி பார்க்குறீங்க? நீ தானே வீட்டில் யாரும் இல்லை வாங்கன்னு சொன்ன. முக்கியமான விஷயம் பேசுகிற நேரமாக இது. ஹே, அங்கே பாரு. அங்கே என்ன இருக்கு? டைரக்டர் பார்க்குறாரு. பாட்டு கேட்டு கேட்டுறாத. அப்புறம் சரி சொல்லுடா, என்ன? ரஞ்சித், செத்து போன 3 பேருக்கும் பொதுவான ஒரு ஆள் இருக்காங்க. என்ன சொல்ற பிரியா? ஆமாம் ரஞ்சித், அவர் பேர் ஆடிட்டர் மகேஷ். மகேஷா? அது யாரு? எஸ், அவங்க 3 பேரோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது அவர் தான். கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். செத்து போன 3 பேரோட தொடர்பில் இருந்த 4வது ஆள். அப்படின்னா கொலைக்காரன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏய், சூப்பர் டி, சூப்பர். ஹலோ ரஞ்சித், ஆடிட்டர் மகேஷை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற பிரியா? ஏய், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கமிஷனர் லைனில் வராரு. ஹலோ, சொல்லுங்க சார். என்ன சார், என்ன யோசிக்கிறீங்க? இல்லை வினோத், இந்த கொலையை பண்ணவன் ரொம்ப யோசித்து இந்த கொலையை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் நம்ம கவனத்தை திசை திருப்ப பல வழிகளை கையாண்டிருக்கான். ஆனால் இந்த கொலையெல்லாம் எதுக்காக நடந்தது, ஏன் நடந்தது எதுவும் தெரியாது. எப்படி நடந்தது அதுவும் தெரியாது. கொலைகாரன் எந்த ஆதாரமும் இல்லை. சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த புக்கை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம், எல்லாரையும் விசாரிப்போம். ஆமாம் ரஞ்சித், யாரையும் மிஸ் பண்ண வேண்டாம், எல்லாரையும் விசாரிப்போம். கண்டிப்பாக கொலைக்காரன் மாட்டுவான். இல்லை பிரியா, விசாரிக்கலாம். ஒருத்தனை விசாரிக்கவோ சந்தேகப்படவோ முதல்ல ஃபஸ்ட்டு ரீசன் வேணும். கொலைகாரன் அவனோட மோட்டிவ் என்னன்னு தெரியணும். எதுவும் இல்லாமல் எப்படி பிரியா? கன்ஃபியூஸாக இருக்கு. ரஞ்சித், கதையை எழுதினவன் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இதை படித்த யாரோ தான் புக்கில் இருக்க மாதிரி கொலை பண்ணியிருக்கணும். முதல்ல இந்த புக்கை யாரெல்லாம் வாங்கியிருக்கான்னு விசாரிப்போம். கதையை எழுதினவன் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா கதையை படித்த யாரோ தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணும். கதையை எழுதினவன் குற்றவாளி இல்லை, கதையை எழுதினவன் குற்றவாளி இல்லைன்னா அப்போ தம்பி, சார் இல்லையா? சார் குளிக்க போயிருக்காரு, இப்போ வந்துடுவாரு. இதில் உட்காருங்க. ஓகே. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மன்னிக்கணும், ஒரு துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். என்ன துஷ்டி வீடா? ஆமாம், என்னோட ஆடிட்டர் மகேஷ் திடீர்னு தற்கொலை பண்ணிட்டாரு. பாவம், அவருக்கு என்ன ப்ராப்ளமோ? ரஞ்சித், ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? ஐயா, நம்ம கடையில் இந்த புக்கை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கிறத சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, தாராளமாக தரேன் உங்களுக்காக. வெயிட் பண்ணுங்க. ஏன் ரஞ்சித், ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன யோசிக்கிறீங்க? ஐயா, புக்கை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கிற அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்தா பார்க்குறேன்.
தம்பி எழுதிக்கோங்க. 72. என்ன சார், கொலகாரனை கண்டுபிடிச்சிருவீங்களா? கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? சொல்லுங்கள், பண்ணுறேன். எனக்கு ஒரு கொலகாரன் மேலே டவுட் இருக்குது சார். இந்த பக்கம் எப்போவாச்சும் அவனை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கொஞ்சம் அடையாளம் காட்ட முடியுமா சார்? தாராளமாக சொல்கிறேன். கொஞ்சம் சிரமப்படாமல் என் கூட வாங்கலேன் சார். தம்பி, ஆஃபீஸை பார்த்துக்கோப்பா. என்னப்பா, இங்கே யாருமே இல்லை. இங்கே எதுக்குப்பா? உட்காருங்க ஐயா, உட்காருங்க. ஐயா, எங்க அப்பா வயசு இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு போலீஸ் விசாரணை எப்படி இருக்கும்னு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு எங்க சிபிஐ விசாரணை எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன் அந்த 4 பேரை கொன்னீங்கன்னு சொல்ல முடியுமா? ரஞ்சித், என்ன பண்றீங்க? இவரு கொலை பண்ணாருன்னு சொல்றீங்களா? தம்பி, எனக்கு கொலை பண்ணுற அளவுக்கு தைரியமும் இல்லை, அதுக்குள்ள வயசும் இல்லைப்பா. சார் இவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார். இவர் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ரொம்ப நல்ல மனுஷன். அப்புறம் ஏன் அந்த 4 பேரை கொன்ன? சொல்லு, சொல்லியா? ரஞ்சித், திஸ் இஸ் டூ மச். இவரு கொலை பண்ணாருன்னு சொல்றீங்க? அது அவரே சொல்லுவார். சொல்லு, லயன்ஸ் கிளப்ல நீங்க மெம்பரா? ஆமாம். ஏன்? அது அப்புறம் சொல்றேன். ஆடிட்டர் மகேஷ் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அவர் தான் என்னோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சூப்பர். டாக்ஸி ஒப்படல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜேஷ், மணி, சங்கர், இவனுங்க 3 பேர்த்த எதுக்காக கொன்னீங்க? இப்போ லேட்டஸ்டாக கூட அந்த ஆடிட்டர் மகேஷ், அவனை எதுக்காக கொன்னீங்க? ரஞ்சித், Hey, will you shut up? சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க டேபிள்ல அந்த டாக்ஸியோபெடல் பாய்சன் நான் பார்த்தேன். எப்படியோ உங்களை கொலை பண்ணீங்க? இந்த வயசுலயும் பணத்துக்காக? ச்சே, ஏன் உங்களை கொலை பண்ணீங்க? சொல்லுங்க. இல்லை 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 இல்லை, பணத்துக்காக நான் இதை பண்ணல. இல்லை, அதை பண்ணல. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கடைக்கு அடிக்கடி வந்து போகிறவங்க தான் இந்த 4 பேரும். ஆடிட்டர் மகேஷ் தான் எனக்கு பழக்கம். என்னோட கடையை பெருசாக்க நான் அவர்கிட்ட உதவி கேட்டேன். அவருக்கு தெரிஞ்சவங்க தான் அது ராஜேஷ், சங்கர், மணி. நாங்கள் 4 பேரும் சேர்ந்து பெரிய கடையாக ஆரம்பித்தோம். 3 வருஷம், 3 வருஷத்தில் கடை நல்லா போச்சு. நல்ல வருமானமும் கிடச்சிது. இந்த கடையை நான் தனியாக நடத்த முடிவு பண்ணேன். இந்த விஷயத்த நான் அவங்கக்கிட்டேயும் சொன்னேன். அவங்களும் மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு என்னோடய வீட்டில் 4 பேருக்கும் பார்ட்டி கொடுத்தேன். ஒரு கட்டத்தில் நான் மயங்கிட்டேன். அப்போ 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 பக்கத்து ரூம்ல படுத்திருந்த என் பொண்ணு என்ன பண்றோன்னு தெரியாம காலையில முடிச்சு பார்க்கும்போது பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு
ஏய் பிரியா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஐயா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்போவே என் வீட்டுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாமல் என் பொண்ணை புதைச்சிட்டேன். மறுநாள் என் பொண்ணு காணாமல் போயிட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சேன். முக்கியமாக அந்த 4 பேருக்கும் நானே ஃபோன் பண்ணி அவங்களையும் நம்ப வச்சேன். அவங்களும் நம்பிட்டாங்க. அவங்கள கொல்லணும்னு எனக்கு வெறி இருந்தது. ஆனால் அது என் உடம்புல இல்லையா. ஐயா ஐயா, அப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த கொலையை எப்படியா பண்ணீங்க? சார், நான் இதை சொன்னாலும் உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கொலையெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடையாது. ஆனால் அதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல சார். ஐயா, உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் இதுதான் பண்ணியிருப்பேன். கவலைப்படாதீங்க, நான் உண்மையை மேலிடத்தில் எடுத்து சொல்லி உங்கள் தண்டனையை குறைக்க பார்க்குறேன். வேண்டாம் ஐயா, நல்லா இருப்பேன். காணாமல் போன பொண்ணு காணாமல் போனதாகவே இருக்கட்டும். என் பொண்ணை ஊர் முன்னாடி கேவலப்படுத்திடாத. என் பொண்ணு செத்த அடுத்த நிமிஷமே அவங்களை என்னால் கொண்டிருக்க முடியும். ஆனால் நியூஸ் பேப்பர்லேயோ டிவிலையும் போட்டு அசிங்கப்படுத்திடுவாங்களேன்னு தான் நான் மறுநாளே என் பொண்ணை காணும்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஐயா ஐயா, அந்த 4 பேரையும் எப்படி கொலை பண்ணீங்க? அவங்க 4 பேருக்கும் புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்தது. அதில் 4 பேரும் புத்தகத்தை ஒரு வித்தியாசமாக சின்ன குழந்தை மாதிரி எச்சு தொட்டு புரட்டுற பழக்கத்தை நான் பார்த்தேன். அதையே நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன். என்னையா பண்ணீங்க? அது நான் ஒரு நாள் ஒரு இங்கிலீஷ் நாவல் படித்தேன். அதில் தன் காதலியை கற்பழித்து கொண்டவங்கள ஒரு சாதாரண பையன் பழி வாங்குறான். எப்படி பழி வாங்குனீங்க? அவங்க வாசிக்கிற புக்கில் ஸ்லோ பாய்ஸனை தடவி வைக்கிறான். அப்புறம் அவங்க எச்சி தொட்டு புக் படிக்கும்போது அவங்க செத்துடுறாங்க. போலீஸும் இந்த கேஸை கொலைன்னு தெரியாமல் தற்கொலைன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அது போல தான் நீங்களும் பண்ணீங்களா? ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கய்யா. அந்த 3 பேருக்கும் வேறு வேறு நாட்களில் நீங்கள் அந்த புத்தகத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே நாளில் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களேயா? வயசாயிடுச்சு இல்லம்மா, என்ன பண்ணுறது, புத்தி மந்தம் ஆயிடுச்சு. இனி என்ன பண்ண போகிறீங்க ரஞ்சித்? இல்லை பிரியா, பொதுவாக குற்றவாளிங்க 2 வகை. ஒன்று வன்முறை குற்றவாளி, இன்னொன்று சந்தர்ப்ப குற்றவாளி. அவரோட நிலைமையில் யார் இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க. அவரோட தண்டனையை வேணால் குறைக்க ஏதாவது பண்ணலாம், அவ்வளோதான் என்னால் முடியும். இல்லையா, வேண்டாம், என்ன உடனே தூக்கில் போட்டுருங்க. எனக்குன்னு இந்த உலகத்தில் யார் இருக்கா? ஐயா, நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் நடத்துகிற அந்த அநாத ஆசிரமத்தை யாரையா பார்த்துப்பாங்க? என்ன பார்க்குறீங்க? உங்கள் ரைட்டர் ஃப்ரெண்ட் ஜீவா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்கள் பண்ண பாவத்துக்கு அந்த அநாத குழந்தைங்களையாவது நல்லா வளர்த்து உங்கள் பாவத்தை கரைச்சிக்கோங்க. கிளம்புங்க, நீங்கள் போங்க. ரொம்ப நல்லதுங்க. என்ன சார் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டீங்க? கமிஷனர் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? முறைக்காதீங்க சார், உங்கள் கேரக்டரே புரிஞ்சிக்க முடியல. என் கூட வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? வீட்டில் யாரும் இல்லையா? டேய் லூசு, நின்னுடா. ஒன்று ஒன்று எப்போ நீங்கள் இந்த கேஸை
கண்டுபிடிக்க முடியலன்னு ஒதுங்குனீங்களோ அப்போவே இந்த கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். ஏதோ நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அதை சொல்லாமல் இந்த கேஸில் இருந்து ஒதுங்கிட்டீங்க. ஆல்ரைட், கமிஷனர் கேஸை தற்கொலைன்னு க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு. இது அடுத்த கேஸ்.